இந்தியா முழுவதும் அரசு பள்ளியில் ஆசிரியராக போனா ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுன்னு ஒரு கட்டாயம் இருக்கு. புதியதாக அரசு பள்ளியில் வரவங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 2ஆம் தேதி கொடுத்திருக்கு. அதை நாங்கள் உள்ளபடி வரவேற்கிறோம். இந்த சூழ்நிலையில் தற்சமயம் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறேன்றதோ ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண் குறைப்பது என்று சொல்வதோ இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுனா டிஇடி, இந்த டிஇடி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் வைக்கணுமே தவிர டீச்சர் எஸ்கேப் டெஸ்ட் ஆசிரியர் தப்பிப்பதற்கான தேர்வாக அங்கு இருந்தால் அது உண்மையாக ஆசிரியர் தகுதி தேர்வை நீர்த்து போகக்கூடிய ஒரு செயலா போயிடும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே இவங்களுக்கு பொருந்தாதுன்னா 2013 டெட்ல தேர்ச்சி பெற்றிருக்கவங்களுக்கு 10 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் ஒரு நியமன தேர்வு, பணிக்காக காத்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு 10 தேர்வு, பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு தேர்வுல மொத்தம் 10 மதிப்பெண் எடுப்பது இல்லை 20 மதிப்பெண் எடுப்பது என்பது கேலி கூத்தான ஒன்று. தேர்தல் அறிக்கை 177 நிறைவேற்றல, எங்களை தொகுப்புதிய அடிப்படையிலாவது எங்க வாழ்வாதாரத்தை காத்திடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயமாக அந்த தனி சிறப்பு தகுதி தேர்வு என்பது ஒரு சரியான ஒரு ஆசிரியரை அடையாளம் காட்டாது. இது சிற்பியை அடையாளம் காட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது தவிர சிறப்பு தகுதி தேர்வு என்பது நீங்கள் நடத்தினார் இங்கே சித்தாள்கள் தான் மிஞ்சுவார்கள், சிற்பிகள் மிஞ்ச மாட்டார்கள் என்பதை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறோம். சிறப்பு தகுதி தேர்வை கண்டிப்பாக எதிர்ப்போம். சட்டப்படி போராட்டம் நடத்துவோம். நன்றி, வணக்கம். மா இளங்கோவன், மாநில தலைவர், 2013 டெட் நலச்சங்கம்.